ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பரான ரோட் சைடு பட்டாணி மசாலா தான் பார்க்க போறோம். வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ஹைஜீனிக்காக இருக்கும். பசங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தான். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். பட்டாணின்னு இல்லை, கொண்ட கடலை எல்லாமே நான் ஓவர் நைட் தான் ஊற வைப்பேன். அப்படி இல்லாட்டி மறந்துட்டீங்க பகலில் ஊற வைக்கணும் அப்படின்னா ஹாட் வாட்டர் கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சிங்கன்னா டக்குன்னு ஊறிடும். இது 1 கப்பு பட்டாணி, அப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டிருக்கேன். இது ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் 1, அதுக்கப்புறமா சின்ன தக்காளியா 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு. சின்ன பூண்டா இருந்துச்சுன்னா ஒரு 7-8 எடுத்துக்கோங்க. கீப்பை நாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல மையா அரைஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம்னு சொல்றேன். ஒரு பேன் வச்சுக்கலாம், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆகிக்கிட்டோம். இப்போ ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நாம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 by 1 மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நாம இதுல பட்டாணியை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா கொதிச்சு நல்லா வந்துருச்சு. கடைசியா இதுல கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம். எவ்வளோ கொத்தமல்லி கீரை போடுறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்கும். சூப்பரான ஈஸியான பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பெரியவங்க சின்ன பசங்க எல்லாருமே சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரோட் சைடு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷிங்காக நான் கொஞ்சம் ஆனியன் சேர்த்துருக்கேன். லைட்டாக கார்ன் சிப்ஸ் போட்டுக்கோங்க. இவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.